ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசேஷித்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர். நாளிலுமாய் கூட சத்திய வேதத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொண்டதான சத்திய வேதத்தின் பகுதி பிலிப்பியருக்கு எழுதின லேகனம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாலே நிறைவாக்குவார். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. ஒரு மனிதனுடைய குறைகளை நிறைவாக்க இயேசுவால் மட்டும் முடியும். ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தரால் மட்டுமே முடியும். ஏனென்றால் கர்த்தர் எல்லா விதமான குறைவான நேரங்களில், போராட்டமான சூழ்நிலைகளில் வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord, praise the Lord. அவர் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, praise the Lord, hallelujah. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், நமக்கு அற்புதங்கள் செய்ய வேண்டும், நமக்கு அதிசயங்களை செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம் சூழ்நிலைகள் மாற வேண்டும், நம்முடைய எல்லா விதமான நிலைமைகள் மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் காணப்படுகிறது. அதுதான் கர்த்தருடைய சித்தமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, praise the Lord, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வாறாக இருக்கிறதோ அவ்வாறாக தான் ஆசீர்வாதம் இருக்கும். praise the Lord. ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பில் ஏதேனும் தடைகள் இருக்குமானால், ஏதேனும் பிரிவுகள் இருக்குமானால், ஆசீர்வாதம் என்னை வந்து சேர்வதற்கு நானே எனக்கு தடையாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணரும் போது, உணர்ந்து மனம் திரும்பும் போது, மனம் திரும்பி விட்டு விலகும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. தேவ பிள்ளைகள் உணர வேண்டியதாவது, அனைவருக்கும் ஒரு பெருத்த ஆசீர்வாதம், பெருத்த நன்மைகள், பெருத்த கிருபைகள் வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பது தவறில்லை, தவறில்லை. அதில் எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம், விடுதலையை எதிர்பார்க்கிற நாம், அற்புதங்களை எதிர்பார்க்கிற நாம் கர்த்தரோடு கூட சரியான விதத்தில் ஐக்கியத்தில் இருக்கிறோமா? கர்த்தரோடு கூட சரியான விதத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கிறோமா? கர்த்தரோடு கூட சரியான விதத்தில் வேதத்தில் தொடர்போடு கூட இருக்கிறோமா? இவைகள் நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறதுனாலதான் பலவிதமான குறைபாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு சரியான விதத்தில் இல்லை என்ற பட்சத்தில் நாம் இன்றைக்கு மாத தொடக்கம் 1ஆம் தேதி போய் ஜெபம் பண்ணா மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படி நினைச்சா நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாராலும் இருக்க முடியும். 31ஆம் தேதிக்கு அவர்தான் கடவுள், 30ஆம் தேதிக்கு அவர்தான் கடவுள், மாச கடைசிக்கு அவர்தான் கடவுள், மாச தொடக்கத்துக்கு அவர்தான் கடவுள். வசனம் சொல்லுகிறது 1ஆம் தேதி மட்டும் நான் கடவுள் கிடையாது. காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கும், காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கும், காலைதோறும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் புதிதாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.
Praise the Lord. Praise the Lord. நம்முடைய சிந்தனையில இந்த மாதத்தின் தொடக்கம் அட்லீஸ்ட் இந்த மாத வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாத வசனம் எனக்கு பலப்படுத்தும். இந்த மாதத்துல நான் போய் முதல் நாள் கோயில் போகும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பாரு, என் தேவையை சந்திப்பாரு, எனக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும், பல விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிற நாம கர்த்தர்கிட்ட எப்படி நடக்கிறோம், நாம கர்த்தர்கிட்ட எப்படி இருக்கிறோம், நாம் கர்த்தருடைய வேலைகளை எப்படி செய்கிறோம், கர்த்தருக்குள் ஈடுபாடுகள் நமக்குள் எப்படி இருக்கிறது என்பதை செய்வதில் கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. Praise the Lord. Praise the Lord. வேலையால் கூலிக்கு பாத்திரவான், வேலையால் கூலிக்கு பாத்திரவான். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம்தான், தேவனோடு கூட இருக்கிற அந்த ஒரு தேவனோடு கூட இருக்கிற அந்த ஒரு நமக்குடைய ஊழியம் தான் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து நம்மை வழிநடத்தும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 40 நாள் ஆண்டவருடைய பாடு, சிலுவை, மரணத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அநேக மக்கள் வந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள். அநேக மக்கள் தேவனை வந்து தொழுது கொள்கிறார்கள். அநேக மக்கள் வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை திருவிருந்து எடுத்தால் போதும் எனக்கு விடுதலை வந்துவிடும், திருவிருந்து எடுத்தால் போதும் எனக்கு அற்புதம் நடந்துவிடும், திருவிருந்து எடுத்தால் போதும் எனக்கு அதிசயம் நடந்துவிடும். 41வது நாள்ல இருந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 40 நாளுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற நாட்களுக்கும் அதுக்கு முன்பதாக இருக்கிற நாட்களுக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கும், சம்பந்தமே இல்லாம இருக்கும். பிரயோஜனம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. கவனமாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற நாம் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை போல ஒரு மகா பெரிய நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மிகவும் தெளிவாக சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவர், அவர் நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை எங்களை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் நீங்கள் சொல்கிறதை செய்வதில்லை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை மட்டும் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஜீவனுள்ள தேவனை மட்டும் ஆராதிக்கிறோம் என்கிற அந்த கடினமான அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பு தான் அவர்களை அக்கினியிலிருந்து காப்பாற்றினது, அவர்களை அக்கினியிலிருந்து காப்பாற்றினது. Praise the Lord. 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 ஆண்டவரை ஆப்ஷனலா வைக்க கூடாது, ஆண்டவரை ஆப்ஷனலா ஆராதிக்க கூடாது, ஆண்டவரை ஆப்ஷனலா நம்முடைய ஒரு வழிபாட்டுக்கு வச்சுக்க கூடாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி கவனத்தோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் என்ன தேவை? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். இப்படியே கேட்டுட்டு இருக்கணும்னாக்கா நான் இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது, நான் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுப்பது. Praise the Lord. Everyday same story, everyday same problem. விடுதலை என்றைக்கு வரும்? நான் மனம் திரும்பினால் மட்டும் வரும், நான் மனம் திரும்பினால் மட்டும் வரும். வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்கிறார், வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் வண்ணமாய் உங்கள் குறைவுகளை எல்லாம் எங்க நிறைவாக்குவார்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் ஆண்டவர் நிறைவாக்குவார். Praise the Lord. நீ கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தாதான் அந்த குறைகள் நிறைவாக்கப்படும். Praise the Lord. கிறிஸ்து உன்னோடு கூட இருந்தாதான் அந்த குறைகள் நிறைவாக்கப்படும். கிறிஸ்துவோடு நீ இருந்தாதான் அந்த குறைகள் நிறைவாக்கப்படும். Praise the Lord.
ஹalleluya 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 ஹalleluya. சூழ்நிலைகள் மாறும் பொழுது மட்டும் தேவனை ஆராதிக்க கூடாது. போராட்டங்கள் வரும் பொழுது மட்டும் தேவனை ஆராதிக்க கூடாது. வியாதிகள் வரும் பொழுது மட்டும் தேவனை ஆராதிப்பது அல்ல. போராட்டங்கள் வரும்போது மட்டும் தேவனை ஆராதிப்பது அல்ல. எந்த வேளையிலும், எந்த நிலைமையிலும், எந்த சூழ்நிலையிலும் என் தேவனை ஆராதிப்பதில் நான் கவனமுள்ளவனாய் இருப்பேன் என்று என்னை ஒப்புக் கொடுப்பதுதான் உண்மை உள்ள ஆராதனை, உண்மை உள்ள வழிபாடு, உண்மை உள்ள தேவனை தேடுகிற தேடல். அந்த தேடலில் எவன் ஒருவன் கவனமாக இருக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில் கவனமுள்ளவராய் இருக்கிறார். அவன் தேவைகளை சந்திப்பதில் கர்த்தர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென்? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை நிறைவாக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ உன் குறைகளை விட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க, உன் பாவங்களை விட்டு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு, உன் அக்கிரமங்களை விட்டு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க, உன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை விட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க நீ ஆயத்தமாய் இருப்பாயானால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, மகா பெரிய விடுதலை கொடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜாவாக இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுங்கினாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையின் நிலைமைகளை அவர் மட்டுமே மாற்ற முடியும். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் மட்டுமே மாற்ற முடியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 67வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், ஆனால் பூமியின் எல்லை எங்கும் அவருக்கு பயந்து இருப்பார்கள். என்ன சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா. பாதி மட்டும் பிடிக்கும், பாதி பிடிக்காது. ஆமென். பாதி மட்டும் பிடிக்கும், ஆசீர்வாதம் மட்டும் வேணும். நான் பயப்பட மாட்டேன். நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன். நான் என் பிரகாரம் தான் நான் இருப்பேன். நான் என் விருப்ப பிரகாரம் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன். என்னுடைய விருப்பத்துக்கு கர்த்தர் வரணும், கர்த்தருடைய விருப்பத்துக்கு நான் போக மாட்டேன். ஆனா இப்படிப்பட்ட டேர்ம்ஸ் வச்சிருக்கிற உங்ககிட்ட கர்த்தர் வர மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? உன் விருப்பத்துக்கு ஆடுறதுக்கு அவர் கடவுள் அல்ல. உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு அவர் கடவுள் இல்ல. நீ கூட்ட உடனே வரணும், நீ கூட்ட உடனே விடுதலை கொடுக்கணும், நீ கூட்ட உடனே உன் வீட்டுக்கு வரணும். அவர் உன்னுடைய வீட்டு செக்யூரிட்டி கார்டு கிடையாது. அவர் அண்டத்தை படைத்த ஆண்டவர். அவர் அண்டத்தை படைத்த ஆண்டவர். அவருக்கு ஏற்றவாறு நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் ஜெப வாழ்க்கை, உன் சபை கூடுதல், உன் ஆண்டவருக்குள் முடுக்கும் இருக்கிற தொடர்பு, இவைகள் மாறாவிட்டால் உன் சூழ்நிலைகள் மாறவே மாறாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. குறைகளை பேசிக் கொண்டிருக்கிறவன் கடைசி வரைக்கும் குறைகளை மட்டும்தான் பேசிக் கொண்டிருப்பான். அவன் நிறைவுகளை பார்க்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நிறைவானவர் வரும்போது குறைவானது அகன்று போகும். நிறைவானவர் வரும்போது குறைவானது அகன்று போ. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவான ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வருவாரானால், நிறைவான அபிஷேகத்தின் கடவுள் உன் வாழ்க்கையில் வருவாரானால், நிறைவான விடுதலையின் தேவன் உன் வாழ்க்கையில் வருவாரானால், கர்த்தர் இன்றைக்கு உன் சூழ்நிலைகளை அவர் மாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபீஸ் கட்டும்போது கடவுள் வேணும். ஹாஸ்பிடல்ல ஃபீஸ் கட்டும்போது கடவுள் வேணும். சூழ்நிலைகள் போராட்டங்கள் சரியா இல்லைன்னும் போது கடவுள் நமக்கு வேணும். சுயநலவாதியாய் கடவுளை தேடுவது ஒரு தேடல் அல்ல. அல்லேலூயா.
சுயநலவாதியாய் கடவுளை தேடுவது கடவுளை தேடுகிற தேடல் அல்ல. சூழ்நிலைகள் எவ்வாறாய் இருந்தாலும் என் தேவனை தேடுவதில் நான் கவனம் உள்ளவனாயிருப்பேன். போராட்டங்கள் எவ்வாறாக இருந்தாலும் என் தேவனை தேடுவதில் நான் கவனம் உள்ளவனாய் இருப்பேன். துன்பங்கள் எவ்வாறாக இருந்தாலும் என் தேவனோடு கூட இருப்பதில் நான் கவனம் உள்ளவனாய் இருப்பேன். என் தேவன் என் அடைக்கலமாக இருக்கிறார். என் தேவன் என் கேடயமாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். Praise the Lord. Praise the Lord. ஆறாவது மாதத்துக்குள் வந்திருக்கிற நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தது. கிருபையாய் தேவன் கொடுத்த நாள். இந்த நாளில் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவனே, நான் என்னக்குள் காணப்படுகிற உமக்கு விரோதமான காரியங்களை எடுத்து போட்டு உம்மையே ஆராதிக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எவன் ஒருவன் ஒப்புக் கொடுத்து தன்னை தானே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அவன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல் உனக்குள் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல் உனக்குள் இருக்கிறதா? சிந்தித்து பார், சிந்தித்து பார், சிந்தித்து பார். கர்த்தருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ பெரிய அட்வைசர் கிடையாது. கர்த்தர்கிட்ட ஆர்டர் பண்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. அவர் ஒருவரே அண்டத்தை காக்கிற அகிலத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜா. அந்த ராஜாவின் கட்டளைக்கு தான் நாங்கள் இணங்க வேண்டும். எங்களுடைய கட்டளைக்கு அவர் இணங்க மாட்டார். Praise the Lord. கோரிக்கை வைக்கலாம், கண்ணீர் விடலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அப்பா கிட்ட மன்றாடலாம். எப்படின்னா பயத்தோடு, நடுக்கத்தோடு, பொறுமையோடு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலோடு கூட அவரை ஆராதித்து கேட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் எனக்கு விரோதமான எரிகோ உடைந்து போகும். எனக்கு விரோதமான எரிகோ உடைந்து போகும். எரிகோ உடைந்து போக வேண்டும் என்றால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹalleluya, ஹalleluya. அதே சங்கீதத்துல 128 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனிதன் பாக்கியவான். அப்போ ஒரு பாக்கியத்தை, ஒரு நன்மையை, ஒரு விடுதலையை ஒரு மனிதன் பெற வேண்டுமானால் அவனுக்குள் காணப்படுகிற அடிப்படை விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா? எப்படி தெரியுமா? வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு 3 உபவாச ஜெபம் வைக்கணும். வீட்டுல யாரா வியாதியா படுத்து சாக கிடந்தாக்கா ஒரு 7 நாள் ஜெபம் வைக்கணும். Praise the Lord. ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபம் வைக்கணும். ஒரு என்கேஜ்மெண்ட்னா என்கேஜ்மெண்ட் முன்னாடி ஒரு இதான் கடவுள் பயம். இதான் நாடகம். இது நாடகம். Praise the Lord. Hallelujah. இது கடவுள் பயம் கிடையாது. Hallelujah. Yes. இந்த ஜெபம் செய்து தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அந்த நாட்கள் தவிர மற்ற நாட்களில் உன் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த நாட்கள் தவிர மற்ற நாட்களில் கர்த்தருக்குள் நீ கீழ்ப்படிதல் எவ்வாறாக இருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை எவ்வாறாக இருக்கிறது? அதையல்லவோ சிந்திக்க வேண்டும், அதையல்லவோ கவனிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கல்யாணம் நடக்குது எங்க வீட்டுல. கல்யாணத்துக்கு முன்னாடி மழை வரக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு சாவக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அசம்பவிதம் நடக்கக்கூடாது. இந்த கல்யாணம் நடந்துட்ட பிறகு எதானாலும் பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவரே அப்ப மட்டும் நீ காப்பாத்து. சுயநலவாதி, சுயநலவாதி. Praise the Lord. Hallelujah. Yes. உன் ஜெபத்தை நான் தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன். அது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா கூட இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்குது?
அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உனக்கு ஆண்டவருக்கு தொடர்பு எப்படி இருந்துச்சு, ஆண்டவரை எப்படி ஆராதிச்ச, ஆண்டவரை எப்படி நீ ஆண்டவரோட கூட ஐக்கியமா இருக்க, சிந்திச்சு பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாயையான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, தேவன் எவ்விதத்திலும் நம்மை விடுவித்து நம்மோடு இருப்பார் என்று கனவு காணவே கூடாது. Praise the Lord, praise the Lord. நம்மளே நம்ம ஏமாத்திக்க கூடாது இல்லையா? சும்மா ஏமாத்திக்கணும், நம்மளே நம்ம ஏமாத்திக்கணும், ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? தேவ பயம் எங்க இல்லையோ, கடவுள் மேல இருக்கிற பயம் எங்க இல்லையோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாகாது. Praise the Lord. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனிதன் பாக்கியவான். அடுத்து, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு 1ஆம் தேதி நிறைய பேருக்கு சம்பளம் வரும், நிறைய பேருக்கு சேலரி டே. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்கும் நிறைய பேருக்கு சேலரி டே. ஆனா அந்த சேலரிய நம்ம சந்தோஷமா சாப்பிடுறோமா? அந்த சேலரிய நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் என்னுடைய ஊதியம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் என்னுடைய ஊதியம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் என்னுடைய உழைப்பு வீணாய் போய் கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய ஊதியத்தில் எவ்விதமான ப்ராஸ்பெரிட்டி, ஒரு செழிப்பை நான் பார்க்க முடியவில்லை? சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனையை தீக்க இன்னொரு பிரச்சனை இழுத்துட்டு வருது, அந்த பிரச்சனையை தீக்க இன்னொரு பிரச்சனை இழுத்துட்டு வருது. ஊர்பட்ட பிரச்சனை எல்லாம் இழுத்து போட்டாக்கா இருக்கிற ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போகாம நிக்குமா? Praise the Lord, praise the Lord. ஏங்க இது வசனங்க, இது இறைவனுடைய வசனங்க. இது ஒரு காலமும் போய் சொல்லாது, இது ஒரு காலமும் போய் சொல்லாது. ஒரு மனுஷனுடைய உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்க வேண்டும். Praise the Lord. ஒரு மனுஷனுடைய ஊதியம், அவனுடைய salary ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய, பைபிள்ல சொல்லப்படுது வசனம், உன் கையின் பிரயாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கையின் பிரயாசம் நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. என் வருமானம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆண் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய எல்லா விதமான கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். Praise the Lord. உங்கள் முன்னேற்றத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயப்படுதல் தான் தீர்மானிக்கும். அநேகர் சொல்லலாம், நாங்க என்ன பயப்படாதோமா, எங்களுக்கு என்ன கடவுள் பயம் இல்லையா? எங்களுக்கு கூட இருக்குது கடவுள் பயம், எங்களுக்கு கூட அப்படி இருக்குது. அவங்க அப்படிங்கிறாங்களா? இன்னொருத்தன் கண்ணில் இருக்கிற அழுக்க எடுக்க நீ போவாத, உன் கண்ணில் இருக்கிற அழுக்க முதல்ல எடு. அடுத்தவனை பேசி பேசி பேசியே நீ வந்துட்டு டிச்சுக்கு போவாத. தேவனை மகிமைப்படுத்து, தேவனை ஆராதி, உன்னை பத்தி மட்டும் சிந்தி. தேவன் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எத்தனை பேர் சொல்றீங்க praise the Lord? அப்போ என்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆமென், ஹalleluya, ஹalleluya. என்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், என் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், எது செஞ்சாலும் விருத்திக்கு வர மாட்டேங்குது, எது செஞ்சாலும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டேங்குது. காரணத்தை தேடணும், காரணத்தை தேடணும். மனுஷனை குறை சொல்லக்கூடாது. உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு பேசக்கூடாது. என்னால ஆச்சான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? என்னால ஆச்சான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். என்னால ஆச்சான் யோசிச்சுட்டு தான் இப்போ யோனா நினைவேக்கு ஆண்டவர் போக சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரு? தர்ஷீசுக்கு போனாரு. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? இவர் என்ன பண்ணாரு? தர்ஷீசுக்கு போனாரு. யோனா கேட்டவரா? இதான் क्वेश्चन. யோனா கெட்டவரா? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன கெட்டவனா? நான் நல்லவன் தான். நான் என்ன கெட்டது பண்ணனா? நான் யாருக்கு கெட்டது பண்ணலையே, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, எந்த மோசமும் பண்ணலையே, நான் கரெக்டா தான் இருக்கிறேன்.
நான் எந்த விதத்துல யாருடைய மனசு நோக்கடிக்கலையே. இந்த பிரச்சனை என்னன்னா, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன என்று சத்தியவேதம் வசனம் சொல்லப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. நீ எப்பவுமே என்ன நினைக்கிறேன்னா, நான் அவங்களுக்கு மோசம் பண்ணல, இவங்களுக்கு மோசம் பண்ணல, நான் அவங்களுக்கு கெட்டது பண்ணல, இவங்களுக்கு கெட்டது பண்ணல, நான் கரெக்டா தானே பண்ணிருக்கிறேன். நீ உனக்கு நீயே மோசம் பண்ணிக்கிறேன்றதை மறந்துட்டு பேசுற. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? பைபிள்ல சொல்லப்படுகிறது, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன? லாபம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மீட்டிங்கா நான் சேர் போடுறேன், ஒரு பிரேயரா நான் சர்ச் கிளீன் பண்றேன், ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சினாக்கா எல்லா வேலையும் செய்யற, வேற ஆத்துமாக்களுக்காக எல்லாம் செய்யற. உன்னுடைய ஆத்துமா எந்த நிலைமையில இருக்குது? நீ எந்த லெவல்ல தேவனை ஆராதிக்கிற? எந்த நிலைமையில கர்த்தரை மகிமைப்படுத்துற? சிந்தித்து பார். யோசிக்கிறது இல்ல. என் பிரயாசம் வீணாய் போகிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு எவன் ஒருத்தன் உணர்றானோ, உணர்ந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை விட்டுட்டு இயேசு கிட்ட ஓடி வரானோ, அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தான் ரட்சிக்கப்படுவான், அவன் தான். அதுதான் தேவ பயம். தேவ பயம் என்ன? சும்மா உட்கார்ந்து அப்படியே நடுங்கிற மாதிரி ஆக்டிங் பண்றதுலாம் தேவ பயம் கிடையாது. தேவ பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை விட்டு விட வேண்டும், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை விட்டு விட வேண்டும், விட்டு தேவனோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். Praise the Lord. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என்ன சொல்றீங்க ஆமென்? 1ஆம் தேதி யாருன்னா எதனா உங்களை தவறா பேசிட்டா, என்ன நீ 1ஆம் தேதி போய் இப்படி பேசுறிய, கொஞ்சம் பாசிட்டிவா பேசணும் இல்லையா? நீ இதெல்லாம் பேசக்கூடாது. நீ 1ஆம் தேதி இதே 1ஆம் தேதியே இந்த பிரச்சனையா, 1ஆம் தேதியே இந்த ரோதனையா? நான் கேட்கிறேன், என்ன 1ஆம் தேதி ஆண்டவரா? Praise the Lord. 1ஆம் தேதி ஆண்டவர் கிடையாது, இந்த நாளை படைத்தவர் தான் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, 1ஆம் தேதி 2ஆம் தேதி இல்ல, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். அவர் நல்லவருங்க, அவர் மகிமையானவருங்க. புரியுது இல்ல? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆமா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் சீக்கிரமாய் வர போகிறார், அவர் சீக்கிரமாய் வர போகிறார். ராஜாதி ராஜா சீக்கிரமாய் வர போகிறார். வருகைக்கு ஆயத்தப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சொன்னாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பாரா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எவ்வளவு அழகான ஆசீர்வாதம் பத்தியா? எப்போ தேவ பயம் இருந்தாதான், கடவுளுக்கு கீழ்ப்படுதல் இருந்தாதான். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? தேவ பயம் எவனுக்குள்ள இல்லையோ, I tell you my dear church, தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் இறைவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் இறைவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் மட்டுமே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம ஆண்டவர் சொல்றாருல, எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீ ஆண்டவரேன்ற, என்ன இந்த ஆண்டவர் இப்படியும் சொல்ற, ஆண்டவரேன்ற, ஏன் இப்படி பண்றாரு ஆண்டவர் இப்படியும் பேசுற. நீ பச்சோந்தி மாதிரி இருந்தீனாக்கா கர்த்தர் ஏன் உன்னை ஆசீர்வதிக்குவாரு? Praise the Lord. Hallelujah. அதே வாயில மகிமைப்படுத்துற, அதே வாயில ஆண்டவரை நிந்திக்கிற, அதே வாயில ஆண்டவரை பத்தி ஏளனமா பேசுற, விடுதலை எப்படி வரும்? பணிவா பேச பழகணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆண்டவர்கிட்ட பணிவா பேச பழகணும், ஆண்டவர்கிட்ட பணிவா கேட்க பழகணும். ஆமா ஆமா, ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது கெத்செமனே இல்ல, ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால்
ஜெபம் பண்றாரு பாருங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகட்டும். praise the lord, hallelujah. ஜெபம் பாருங்க எப்படி இருக்குது. பிதா கிட்ட இயேசுவோட ஜெபம் பண்றாரு. அவர் மனிதனாய் வந்தார். அவர் அந்த தீர்மானத்தோடு வந்தார். அவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகட்டும். இச்சமேல ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றாரு, வேதனைப்படுறாரு. எல்லாம் தூங்குறானுங்க. வெளியே வந்தாங்க கூட வந்தவங்களாம் தூங்குறானுங்க. ஏன்டா ஒரு ஹவர் ஜெபம் பண்ண மாட்டியாடான்னு கேட்கிறாரு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டியாடான்னு கேட்கிறாரு. praise the lord, hallelujah. இவன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபமே பண்ண மாட்டான். ஆனா ஆண்டவர் இவன் 1ஆம் தேதி ஜெபம் பண்ணவன சாமி ஆசைச்சுடும். வியாதி வந்தவன அந்நிய பாஷை வரும் வாயில. வியாதி போனவன praise the lord. போராட்டம் வந்த உடனே ஜெபம் அப்படியே ஜெபம், எல்லா ஜெபமும் வரும். போராடே அழுது போச்சு. பார்த்து நான் சொல்ல ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா. அழுது போச்சு. எவ்வளவு நாளைக்கு தான் அந்த நாடகத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கு? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நாடகத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கு? ஒரு மனிதன் தேவ பயம் உள்ளவனா இருந்தால் அவனுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம் கட்டாயமாய் வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. பாருங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அப்படின்னா அர்த்தம், செய்யற கடமையை நீ செய், வர வேண்டிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. வேலைக்கு போறீங்க தம்பி, வேலைக்கு போய் ஒரு மாதம் தான் வேலைக்கு போறீங்க. அந்த மாதத்தின் ஊதியம் சம்பளத்தை நீங்க வந்துட்டு வராதுன்னு யோசிப்பீங்களா? என்னன்னு யோசிப்பீங்க? கண்டிப்பா வரும். ஏன்? நான் அதுக்கு வேலை செஞ்சிருக்கிறேன். அந்த வேலைக்கு நான் உண்மையா இருந்திருக்கிறேன். அந்த வேலைக்கு உண்மையா இருந்ததுனால எனக்கு வர வேண்டிய ஊதியத்தை தடுக்க முடியாது. அதுக்கு நம்ம லேபர் கோர்ட் வரைக்கும் போலாம். நமக்கு வர வேண்டிய ஊதியம் வரலன்னா praise the lord. அப்போ நமக்கு வர வேண்டிய ஊதியமே நம்ம உழைச்சா நமக்கு கிடைக்கின்ற யோசனை நம்ம இருக்கும்போது நாம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம், கர்த்தருக்கு பயப்படுதல் இதெல்லாம் ஒழுக்கமா இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நம்ம வந்து சேரப்போகுது. ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நம்மள வந்து சேரப்போகுது. praise the lord. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். praise the lord, praise the lord, praise the lord, hallelujah, hallelujah. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ மனைவியானவள் எப்படி இருக்கணுமா? கனி தரும் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டும். praise the lord, hallelujah, hallelujah. எப்ப பாரு உருனேங்கறா, எப்ப பாரு திட்டினேங்கறா, எப்ப பாரு பியே பண்றா. நான் எங்கனா போய் குடிச்சிட்டு வந்துறேன், எங்கனா போய் பீடி குடிச்சிட்டு வந்துறேன், எங்கனா போய் சிகரெட் குடிச்சிட்டு வந்துறேன். உன் மனைவி உருன்னு இல்ல, இன்னும் பேய் மாதிரி மாறுவான். போய் ஜெபம் பண்றா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? போய் கர்த்தர்கிட்ட அழுறா, போய் கர்த்தர்கிட்ட புலம்புடா. உன் மனைவியை கர்த்தர் மாற்றுவாரு. நீ போய் குடிச்சு போட்டு வந்தீனாக்கா உன் மனைவி மாறுவாரா? praise the lord. இதுல அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பிள்ளை ஏன் தரமா இப்படி ஆயிட்டான், இவ தான் காரணம். இவ இல்ல, நீ தான் காரணம். praise the lord. யார் மேலேயும் யாரும் பழி போடக்கூடாது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், மன்றாட வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. ஆமா ஆமா. கணவன் மனைவிக்குள்ள வீட்டுல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. அதனுடைய பரிகாரம் இவர் குடிகாரராயிருவாரு, இந்த அம்மா வேற ஏதாவது தவறான வழியில வாழ்க்கை. என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றணும், கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை செய்யணும். இதெல்லாமா நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், இதெல்லாமா கர்த்தரை தேட வேண்டிய தேடல். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தா டென்ஷன் ஆகுது, வீட்டுக்கு வந்தா இரிட்டேஷன் ஆகுது, வீடாகுது, சுடுகாடு.
இதெல்லாம் பேசுறது நீ தான். ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆசீர்வாதம் எப்படி வரும்? குடியிருக்கிற வீட்டை நீயே கேவலமா பேசும்போது, குடியிருக்கிற வீட்டை நீயே சபிச்ச வார்த்தைகளை பேசும்போது உன் வீடு ஆஸ்வதிக்கப்படும் சொல்லிட்டு நீயே கேட்டீங்க, எப்படி ஆஸ்வதிக்கப்படும்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யோசிக்கணும், கவனமா யோசிக்கணும். என் வீட்டுல சமாதானம் ஏன் இல்லை? ஏன் இல்லை? அவங்களே விரல் காட்டாத, இவங்களே விரல் காட்டாத. உனக்குள்ள கவனி, உனக்குள்ள சர்ச் பண்ணு. வாட் ஓ இவனால தான் இல்ல, நீ பாரு. ஐயோ இவனால தான் இல்ல, நீ பாரு. சர்ச் பண்ணு. அவங்களுடைய காரியங்களை கவனித்தால் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கவனிப்பார். Praise the Lord. Don't blame others. Try to confess yourself. உன் பாவத்தை நீ அறிக்கை செய், விட்டுவிடு, மன்றாடு, ஜெபி. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இருக்கிறாங்களா? பிள்ளைங்க பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு பெத்தவங்க பிள்ளைங்களே நம்புறது. இன்னைக்கு பெத்தவா பிள்ளைங்களே நம்புறது இல்ல. ஆமா, அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெத்தவங்க என்னன்றாங்க, நான் உன்னை நம்ப மாட்டேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும், மாசம் எனக்கு அவ்வளவு கொடுத்துடணும், என்னை இப்படி பார்த்து அப்படி பண்ண இப்படி பண்ண, என்கிட்ட சொத்து இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், என்ன எவனை பார்த்துக்கிறது? இதே பிரச்சனை. Praise the Lord. அந்த பிள்ளைங்க வந்து இது ஒலிவ மர கன்றா? இது ஒலிவ மர கன்றா? சொல்லுங்க. Praise the Lord. இது என்ன மாதிரி கன்று இது? Praise the Lord. Hallelujah. பெற்றவங்க பிள்ளைங்களை நம்பணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அந்த நம்பிக்கையை அவங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. என்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை விசுவாசிக்கிறார்களோ, பெற்றோர்கள் பிள்ளைகளை விசுவாசிக்கிறார்களோ, நம்புறாங்களோ, அன்னைக்கு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இந்த குடும்பத்தை எடுத்து நிப்பாட்டுவாங்க. நீங்க யார் மேல நம்பிக்கை இல்லைங்க, ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளை மேல விட்டு போயிட்டான்னா ஒரு ஏதாவது ஒரு அசெட் அவன் கையில கொடுக்க மாட்டாங்க. விட்டு போயிட்டான்னாக்கா யாரையும் நம்பருக்கு யாரும் ரெடியா இல்லை. இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற நம்மளே ஒருத்தனை நம்பாம இருக்கிறோம். ஒருத்தன் மேல ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஒரு கன்சர்ன் இல்லாம இருக்கிறோம். இவெல்லாம் ஆண்டவர் எப்படி நம்ப போறான்? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லாத ஒன் வீட்ல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிள்ளை கையில 10 ரூபாய் கொடுத்து அனுப்புறேன், அவன் 4 ரூபாய் திருடிட்டா, அவனை நம்புப்பா, அவன் திருட மாட்டான். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அவனை நம்ப அவன் திருட மாட்டான். ஹல்லேலூயா. 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 Today's life is very ரொம்ப மோசமான ஒரு உலகம். சொந்த பிள்ளைகளை விசுவாசிக்காத ஒரு மகா பெரிய அதுக்கும் அது மாதிரியும் சிலது நடந்துருக்குது. என்னன்னா ஒரு சில பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோர்களை பார்க்காம கொண்டு போய் இவங்க என்ன பண்றாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுறது, பெற்றோர்களை பார்க்காம அவங்களுக்கு வந்துட்டு சரியா கவனிக்காம சோறு கொடுக்காம அவங்களுக்கு தெருவில் விட்டுறது, இப்படி எல்லாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. நான் கேட்கிறேன், அவனு நீ ஒன்னா சம்டைம்ஸ் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அவங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது எதனா ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஆண்டவரை கேட்பாங்க, என்ன ஆண்டவர் சொல்றாரு, அவன் கூட ஆண்டவர் இல்லை, உன் கூட நான் இருக்கிறேன் போயா, அவன் கூட ஆண்டவர்ல உன் கூட நான் இருக்கிறேன் போ, நான் உன்னை வழி நடத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாய் நான் ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன் பிள்ளைகள் உன் வீட்டோரங்களில் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அடுத்துமா, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நீ ஆசீர்வாதம்ன்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பயப்படணும், ஃபர்ஸ்ட் வழிபடணும், ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடணும், அவருக்குள்ள இருக்கணும். அன்னைக்கு வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், அன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பயம்
ஒரு மனிதனுடைய வாழ்வின் அஸ்திவாரம். தேவ பயம் ஒரு மனிதனுடைய வாழ்வின் அஸ்திவாரம். அவன் ஒரு காலமும் கைவிடப்பட மாட்டான். அவன் ஒரு காலமும் கைவிடப்பட மாட்டான். அவன் உயர்ந்த மனிதனாய் வாழ்வான். அவனுக்கு ஒருபோதும் கர்த்தர் குறை வைக்காதபடிக்கு நிறைவுகளை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு சமூகத்தில் உட்காரும் போது உங்க மனசுல எந்த பாரமும் இல்லாம கர்த்தருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த குற்ற உணர்வு இல்லாத நீங்க ஆராதனை உட்காந்து பாருங்களேன். செம்ம ஆராதிவீங்க, செம்ம ஜெபம் பண்ணுவீங்க. அப்படியே ஆண்டவர் வர்ஷிப் பண்றதுன்னா பாடுறதுன்னா ஜெபம் பண்றதுன்னா எல்லாம் பண்ணுவீங்க. அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வசனங்கள் வரும்போது இது எனக்குல இது இல்லை அது வேறையா இருக்கும், இது எனக்குல இது வேறையா இருக்கும், இது எனக்குல வேறையா இருக்கும். அல்லேலூயா. குற்ற உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த குற்ற உணர்வை கொண்டு வருகிற சிந்தனையில் இருந்து நீ வெளியே வருவதற்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய எல்லா அறிக்கை செய்து விட்டுவிட்டால் கர்த்தர் இரக்கத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தேவ பயம்தான் 67 என்ன சொல்லுமா? தேவ பயம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். Praise the Lord. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? தேவ பிள்ளைகள் என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிறாரோ அன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுவதில் கவனம் உள்ள தேவனாக இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இன்னைய வசனங்கள் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் இடைவிட்டார், கர்த்தர் வெளிவிட்டார். இன்னும் அந்த முரட்டாட்டமா இருக்கக்கூடாது, மனம் திரும்பணும். அல்லேலூயா. சில பேர் வண்டியை ஸ்லோவா ஓட்டு பயமாகுதுன்னா வேணும்னு ஜோரா ஓட்டுவாங்க. சில பேர் இப்படி பண்ணாத நீ செய்து சரியில்லைன்னா வேணும்னு அப்படி செய்வான். அது பிசாசு கொடுக்கிற ஆலோசனை. கவனமா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன், என் மேல் இரக்கத்தை தார், என் மேல் அனுகிரகத்தை தார், தயவை தார் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலுமாய் கூட இந்த வசனத்தோடு எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர், வெளிப்பட்டீர். அதற்காக நன்றி. அது மட்டுமல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை, பல விடுதலைக்கு எதுவான காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் இன்றைக்கு நீர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாதத்துக்குண்டான காரியங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர் தாமே ஒரு நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு குறையில்லாதபடிக்கு நிறைவு, சமாதானம், சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக எங்களையுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை நிரப்பட்டும், எங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. உமக்கு பயந்து, உமக்கு சாட்சியாய், உண்மையாய், உத்தமமாய் வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து வழிநடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இன்றைக்கு வந்து இந்த காலை வேளையில வசனம் கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கரம் இருக்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் தயவு இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய். மாத்திரமல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வீடியோ வாயிலாக வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீ கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் வசனத்தை கேட்டு தங்களை தாமே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும். பெரிய காரியங்களை செய், வழிநடத்து, ஆசீர்வதி. அழகான வாய்ப்பை கொடுத்து ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.